ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு நைட் ஷிஃப்ட் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ராகி கஞ்சி தான் வந்துட்டு ரெடி பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ லஞ்சுமே வந்துட்டு சைட் பை சைடு ரைஸ் வந்துட்டு வச்சாச்சு. அப்படியே வந்துட்டு இந்த ரெட் அவல் இருக்கும் இல்லையா, அதையும் வந்துட்டு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேட் வந்துட்டு வெளியில் சூப்பராக இருந்தது. ஸோ குடிச்சிட்டு கஞ்செல்லாம் குடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் வெளில போயிட்டு வந்தேன். வெளில போயிட்டு வந்துட்டு அந்த ரெட் அவல் ஊற வச்சுருந்ததில் லைட்டாக சால்ட் அண்ட் சுகர் போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. திரும்பியும் லஞ்சும் ஏஞ்சி ஒரு அரௌண்ட் ஒரு 1 o'clock போல் சாப்பிட்டுட்டு எகைன் ஒரு தூக்கம். திரும்பியும் வந்துட்டு ஒரு 6 to 7 போல் ஏஞ்சி காஃபிலாம் குடிச்சிட்டு டின்னர் சாப்பிட்டு ரெடி ஆகி 10 o'clock போல் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். ஆஃபீஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் லாகின் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே ஒர்க் போயிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக், ஒரு காஃபி பிரேக் மாதிரி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் காஃபியா டீயா பிளாக் டீயா என்னன்னு கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஃபைனலாக காஃபி சூஸ் பண்ணாங்க. ஸோ காஃபி சூஸ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்ருந்தோம் அன்றைக்கி. ஸோ பிரேக் முடிஞ்சு அகைன் பேக் டு ஒர்க். மேலே போயிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 7 மணி போலலாம் நல்ல சன்லைட் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறத விட நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு கேபுக்கு வெயிட் பண்ணுறது தான் இன்னும் கொடுமை. ஸோ கேபுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் கேப் வந்ததும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரும்போதே வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் இட்லி கடையில். ஸோ இட்லி சாப்பிட்டு தூங்கியாச்சு.